எடிட் பண்ணும்போது சொல்லும், சார் இது முன்னாடி வந்து இது பின்னாடி போனால் நல்லா இருக்கேன், அப்படியா அது பார்த்துடலாமே அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டு இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. இப்போ ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் எங்கே போட்டுடலாம் அப்படின்னு அது வந்து அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாக நம்ம டீல் பண்ணலாம். இது எப்படின்னா மைண்டு தான் என்னென்னா தடைன்னு நினச்சிட்டோன்னா இனிஷியலாக அது பெரிய தடையாயிடும். பட் அதை தாண்டி அதை பண்ண முடியும்னு நினச்சி கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஏதோ ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அசாமீஸ் பண்ணும்போது படம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த டைமில் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ பண்ணும்போது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணால் அந்த டைமில் நான் பண்ண ஆரம்பித்த வாட் எவர் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அஸ்ஸாமில் வந்து இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. என்னது டெரரிஸ்ட் ப்ராப்ளம்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால கமர்ஷியல் சினிமாவே கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு உல்ஃபான்னு ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே படங்க வந்து ஆர்டிஸ்டிக் படம் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க ஆடியன்ஸுக்கு காமிக்கிறதுக்கே கிடையாது அந்த படங்க. எல்லாமே வந்து ஃபெஸ்டிவலுக்கோ இதுக்கோ அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருந்தது. படங்க பண்ணணும் அவங்க, பட் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா தியேட்டர்ஸ் கிடையாது, அது கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் அப்படி இருந்தது, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க அஸ்ஸாமில். ஸோ ஒரு படம் பண்ணும்போது காட் எக்ஸைட்டட். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பட் லக்கியாக அவங்க நடுவில் காமனாக பேசிக்கிறதுக்கு ஹிந்தி இருந்தது லாங்குவேஜ். ஸோ 2 பேரும் ஹிந்தியில் பேசி கன்வே பண்ணிக்கலாம் என்ன மீனிங். மீனிங் தெரியாமல் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக பழக்கம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணாது.